திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 35. சார், இந்த செப்பேட்டு பாடல்களின் தற்போதைய தமிழ் வடிவம் தேவை. இதற்குள் தான் நந்திபுர ரகசியம் ஒளிந்திருக்கின்றது. இது மிகவும் ரகசியம். இங்கே பொருள் சொல்வதற்கு எவரும் இல்லை, உதவும் என்று அவள் தட்டி முடித்தாள். பின் கிருஷ்ணனையும் வள்ளிப்பண்ணையும் பார்த்து, நீங்கள் போங்க, நாம் ஈவினிங் சந்திப்போம், இல்லை நாளைக்கு காலையில் சந்திப்போம். இப்போதைக்கு நானும் பாபுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த மந்திரவாதியை பார்த்து பேச போகிறோம் என்று இருவருமாக நடக்கத் தொடங்கினர். கிருஷ்ணனும் வள்ளிப்பண்ணும் அவர்களுக்கான திசையில் நடந்தனர். நாயக்கரின் மாளிகை. முகப்பில் தன் பைக்கை நிறுத்திய டாக்டர் அன்புநாதன் மெடிக்கல் கிட்டோடு அதிரிபுதிரியாக உள்ளே ஓடினார். மாடியில் நாயக்கரின் மனைவி உடல்நிலை மோசமான மாற்றங்கள். நாயக்கரின் மனைவி அருகில் விசும்பலோடு நின்றபடியே இருந்தார். வேகமாக வந்த அன்புநாதன் பல்ஸை பார்த்து முடித்துவிட்டு ஹார்ட் பீட்டையும் பரிசோதித்தவர். அப்படியே ப்ரெஷர், சுகர் என்று சகலத்தையும் பார்த்து முடித்தவராக நிமிர்ந்தார். என்னவே, என்ன சொல்லுது உடம்பு? எல்லாமே கூட தான் இருக்குது. ஒரு ஊசியை இப்போ போடுறேன். ஆனால் நிரந்தர தீர்வு என் மருந்தில் இல்லை. அது நம்ம சித்தர் சாமி கிட்ட தான் இருக்குது. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைய வேண்டாம். என்ன சொல்கிறீர்? அப்போ உங்கள் மருந்து என்ன, காலி டப்பாவா? அப்படி இல்லை, அவராண்ட அபூர்வ மூலிகை மருந்துகள் இருக்குது. இதால் ஒரு வாரத்திலே குணமாகிற சமாச்சாரம் ஒரு நாழிகையிலேயே ஆயிடும். நான் அனுபவப்பட்டவன், அதான் சொல்கிறேன். அப்போ சரிங்க டாக்டர், அவரை கூட்டிக்கிட்டு வந்து காட்டும். இல்லை, நீங்கள் ஒரு தடவையாவது அவரை நேரில் போய் பார்த்து கூப்பிடணும். இந்த மட்டும் நான் ஊர் பிரசிடெண்ட், அவர் ஒரு சாதாரண சன்னியாசின்னுலாம் கௌரவம் பார்க்கக்கூடாது. இதுதான் உங்கள் பிரச்சனையே. சரி, எப்போ போய் பார்க்கலாம்? இப்போவே. அப்போ புறப்படும் ஐயா. தன் அங்கவஸ்திரத்தை உதறிக்கொண்டு புறப்பட்டு விட்டார் நாயக்கர். கூட இருந்த கார்வாரையும் துணைக்கு அழைத்து கொண்டார். கார்வார், சாமியை வெறுங்கையோடு போய் பார்க்கக்கூடாது. நம்ம தோட்டத்து பழங்களை ஒரு கூடை எடுத்துக்கங்க என்றார். கார்வாரும் ஓடினார். அப்பொழுது அவர் கைபேசிக்கு அழைப்பு. காதை கொடுத்தவரின் முகத்தில் அதிர்ச்சி. ஃபோனில் கண்ணப்பன், ஐயா, அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வச்சிருந்த மந்திரவாதி எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாயா என்று. எஸ்ஐ லட்சுமியும் காட்டுக்குள்ளே எங்கேயோ போயிட்டாரியா. நீங்கள் உங்கள் மாளிகையிலேயே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அந்த பெட்டி உங்களாண்ட இருக்கிறதாலே அவன் எங்கே அந்த ரூபத்திலேயும் எந்த ரூபத்திலேயும் வரலான்னு நான் நினைக்கிறேன் என்றான். நாயக்கருக்கு திக்கென்றானது. புலியின் உருமல் சத்தம் லட்சுமி உடையாளை ஒரு கணம் விடைக்கச் செய்தது. அப்படியே செங்கல்வராயனை கட்டி கொண்டு விட்டாள். நாதமுனி சித்திரோ திரும்பி பார்த்து, அச்சம் கொள்ளாதே மகளே, நந்தி எம்பெருமானை மனதில் தியானிக்கத் தொடங்கு, எதுவும் தவறாக நடந்திடாது என்றார். உடையாளும் செங்கல்வராயனும் உடனேயே நந்தி எம்பெருமானை மனமகிழ்ந்திட நினைத்தனர். குளிர்ந்த காற்றும் கூடுதலாகவே உடம்பில் பட்டது. போர்த்தியிருந்த போர்வையையும் நீக்கி அதை சுருட்டி எடுத்து கொண்டனர். இந்த வேளை நாதமுனி சித்தர் தன் இடுப்பில் இருந்த விபூதி பையில் இருந்து 2 வேர் துண்டுகளை எடுத்து அவர்கள் இருவர் வசமும் தந்து வாய்க்குள் போட்டு விழுங்கிவிடாமல் மென்றிடச் சொன்னார். இது எதற்கு? என்ன இது? சஞ்சீவினி மூலிகையின் வேர் தண்டு இது. இது வாயில் இருந்திட சுரக்கும் உமிழ்நீர் அமிர்தம் போன்றது. இங்கே மதிமயக்கிவன மகரந்தங்கள் இருந்து சுவாசிக்க இருந்தாலும் அதனால் தன்னை மறந்தலோ மூளை அழற்சியோ ஏற்படாது. இது ஒரு வகை பாதுகாப்பு. அவர் விளக்கிவிடும் பொழுதே அந்த வேர்த்துண்டு நாவில் இளம் கசப்பாகவும் துவர்ப்பாகவும் 2 சுவைகளையும் காட்டியது. உமிழ்நீர் பெருகியது. எதிரில் குகை முடிந்து ஒரு பெரிய உள்பாகம் விசாலமாக தென்பட்டது. ஆங்காங்கே திண்டு திண்டாய் பாறைகளும் ஊடாக காட்டுக்கொடிகளும் வளர்ந்திருக்க தலைக்கு மேல் ஒரு துவாரம் இருந்தது. அதன் வழியாக புறவானம் தெரிந்தது. காற்றும் அந்த துவாரத்தின் வழியாகவே உள் வந்தபடி இருந்தது. உள்ளே ஒரு பாறை மேல் புலி நாவை சரித்து கொண்டு இளைப்பாறிக் கொண்டு இருந்தது. அதுதான் உரிமை இருக்கிறது. சித்தருடன் அது உடையாளையும் செங்கல்வராயனையும் பார்த்து எழுந்து நின்றது. பாய்வதற்கு தயாரானது போல் ஆயத்தமானது. ஆனால் நாதமுனி சித்தர் அதை மிக கூர்மையாக குத்துவது போல் பார்க்கவும், அதுவும் பதிலுக்கு வெறுத்து பார்த்துவிட்டு பின் நகர்ந்து சென்று ஒரே தாவில் அந்த துவாரம் வழியாக மேலேறி வெளியேறிவிட்டது. துவாரத்தை ஒரு மனிதனால் அவ்வளவு சுலபத்தில் எட்டிப்பிடித்து வெளியேற முடியாது. ஏறவும் இறங்கவும் ஏணி வேண்டும். இல்லாவிட்டால் கயிற்றை கட்டி கொண்டு இறங்கலாம். அதுவும் கூட அவ்வளவு சுலபமில்லை.
உடையாள் அப்படித்தான் நினைத்தாள். அதே நினைப்போடு அந்த புலி உங்களை பார்க்கவும் வெளியேறியதே, அது எப்படி? சித்தரை பார்த்து கேட்டாள். சர்வவசியம் என்று ஒரு கலை உண்டு. அதில் பயிற்சி பெற்று இருந்தால் மிருகங்களை சுலபமாக கட்டிவிடலாம். மிருகங்களுக்கு நம்மை போல் எண்ண ஓட்டம் கிடையாது. எச்சரிக்கை உணர்வு மட்டும் அனிச்சையாக தலையெடுக்கும். அந்த உணர்வை நம் பார்வையால் சமன் செய்வதால் எல்லாம் அடங்கிவிடும். வெறும் பார்வைக்கு அப்படி ஒரு சக்தியா? பார்வைக்குத்தானம்மா பெரிய சக்தி. எவ்வகை எண்ண ஓட்டத்தோடு பார்க்கின்றோம் என்பதுதான் இதில் மிக முக்கியம். பார்வையால் உலகங்களையே வளைத்துவிட முடியும் என்னும் பொழுது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதை கேட்டு அவளுக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை. எனக்கு இந்த சக்தி கிடைக்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? அதை பற்றியெல்லாம் நாம் அரண்மனைக்கு சென்ற பிறகு பேசலாம் உடையாள். இப்பொழுது நாம் வந்த வேலையை பார்ப்போம். தீப்பந்தங்கள் அணைந்து விட்டால் குகைக்குள் இருக்கும் தங்கத்தையோ நகைகளையோ பார்க்க இயலாது போய்விடும் என்று இடையீடு செய்த செங்கல்வராயன் தன் மேலாடை உள்ளீட்டில் இருந்து சதுரமான ஸ்வஸ்திக் சின்னம் போன்ற அச்சுப்பொறியை கையில் எடுத்தான். அதை பார்த்தவள், இது என்ன என்று கேட்டாள். இது இருந்தால்தான் இந்த குகைக்குள் அதோ அந்த வாசல் திறக்கும் என்றான் செங்கல்வராயன். அங்கு வாசலே இல்லையே, குகையின் உட்புறம் பாறையல்லவா தெரிகின்றது? அப்படித்தான் தெரியும், அருகே வந்து பார், புரியும். இந்த பூ உலக மாந்தர்களால் இது உருவாக்கப்பட்டதல்ல. விண்ணமயனின் சாகசங்களில் இதுவும் ஒன்று என்பார்கள் என்னுடைய முன்னோர்கள் என்றபடியே அந்த இடத்தை நெருங்கி தீப்பந்தத்தை அருகில் பிடக்கவும் ஸ்வஸ்திக் சின்ன அச்சுப்பொறி போல் ஒரு குழி வடிவம் அந்த பாறையின் சுவற்றில் தெரிந்தது. அச்சினை அந்த குழி வடிவம் மேல் வைக்கவும் அந்த குழி மூடப்பட்டது போல் ஆனது. அதன் மேல் கையை வைத்து ஒரு முறை சுழற்றிவிட்டு பலமாக அழுத்தவும் அப்படியே அந்த பாறை பின்னே நகர்ந்து ஒரு வழித்தடம் உருவாயிற்று. செங்கல்வராயன் அந்த வழித்தடத்தில் தான் முதலில் செல்லாமல் நாதமுனி சித்தரை பார்க்கவும் அவர் தீப்பந்தத்துடன் கண்களை மூடி தியானித்துவிட்டு முதல் ஆளாக உள்ளே நுழைந்தார். பின்னால் உடையாளும் செங்கல்வராயனும் நுழைந்தனர். உள்ளே தீப்பந்த ஒளிப்பட்டு உட்புற பாறை சுவரெல்லாம் பொன் போல் ஜொலித்திட ஒரு தட்டையான பாறையின் மேல் மரத்தாழிகள் வரிசையாக இருந்தன. அவைகளில் யானைக்கான சோற்றுக்கவள உருண்டையின் அளவில் ஏராளமான தங்க உருண்டைகள், அவைகளை தங்கப்பழங்கள் என்றும் சொல்லலாம். ஒரு இடத்தில் ஒரு பாறையின் மேல் லிங்கத்துக்கு சாற்றும் நாகப்படம் முதல் கிரீடம், மாரம், பாம்படம், கங்கடம், ஒட்டியானம் என்று எல்லாமே இருந்தன. ஒரு தாழி முழுக்கவே நந்தி சின்னம் பொறிக்கப்பட்ட தங்க வராகன் காசுகள். உடையாள் குனிந்து அந்த காசுகளை அரிசியை அள்ளுவது போல் அள்ளி பார்த்தாள். அதே குகையில் மூலையில் ஒரு சிவலிங்கமும் இருக்க அதன் மேல் பாறையிலிருந்து நீர் சொட்டுக்கள் விழுந்து அவை கீழே இறங்கி எங்கே செல்கின்றன என்று தெரியாதபடி மாயமாகி கொண்டிருந்தன. லிங்கம் ஈரத்தில் பாசம் போத்து காட்சி தந்தது. முகப்பில் ஒரு கல் அகல் விளக்கு இருந்து அது எரியாமல் வறண்டு காணப்பட்டது. பாறை சுவர்களில் சிவனார் நெற்றியும் நடுவில் நெற்றிக்கண்ணும் சில இடங்களில் தென்பட்டன. உடையாள் செருமாந்தாள். ஒரே சமயத்தில் அவ்வளவு தங்கத்தை அவள் தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. சித்தர்பிரானே, இந்த உருண்டைகள் தங்கத்தால் ஆனவைதானா? அதில் என்னம்மா சந்தேகம்? எதற்காக இந்த உருண்டை விடுவோம்? ரசவாதத்தில் செம்பினை உருக்கி வார்ப்பதில் உருண்டை வடிவம் சுலபமாக வசப்படும். அப்படி உருக்கி வார்த்த செம்பு உருண்டைகள் ரசவாதத்தால் கொங்கண சித்த புருஷரால் சொர்ணங்களாக மாற்றப்பட்டன. பாலங்களாய் இருந்தால் எடுத்து பயன்படுத்த விழையில் கணக்கில் தடுமாற்றம் வரும். இந்த உருண்டையோ ஒரு வீசை என்னும் கணக்கு உடையவை. இதை எடுத்து உருக்கி நகைகள் செய்யலாம், காசுகளும் அச்சிடலாம். இந்த நகைகள் எம்பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் ஆபரணங்கள். ஆலயத்தில் இல்லாமல் இங்கே இருக்கிறதே. இவை முதலாக சூட்டப்பட்டவை. கொள்ளை என்கின்ற கலாப காலத்தில் இவை இங்கே கொண்டு வரப்பட்டு பாதுகாக்கப்பட்டன. அதன் பின் இவைகளுக்கு தேவை ஏற்படாத வகையில் காணிக்கையாக ஆபரணங்கள் கிடைக்கும். அவையே இப்பொழுது ஆலய காப்பகப்பிரி மாடத்தில் இருக்கின்றன. இவைகளின் கனமதிப்பு தோராயமாக ஒரு யானை அளவு எனலாம். துல்லியமாக தெரியாது. எங்கே இவைகளுக்கு பசலை பூக்காதா? எதுவுமே ஆகாது. மனித தேகத்துக்கு மிக உகந்த சீதோஷ்ண நிலைதான் இங்கு நிலவுகின்றது. ராவண பிரபுவின் நெடிய தவத்தில் அவன் பத்மாசனமிட்டு தவமிருந்த அந்த இடத்தின் மேல்தான் இப்பொழுது இவையெல்லாம் உள்ளன. அவன் காலத்தில் இங்கே மதிமயக்கிதில்லை, விருட்சங்கள் கிடையாது.
அது எப்பொழுது நிகழ்ந்தது? யுகக்கணக்குமா அது? இது காலங்களை வென்று மாறாமல் இருக்கும் ஒரு இடம் எனலாம். ஆழிப்பாய்ச்சலோ இல்லை ஊழிப்பெருங்காற்றோ இங்கே மட்டும் எந்த உற்பாதத்தையும் நிகழ்த்திவிடவில்லை. ஆனால் சுரங்கப் பகுதி மூடப்பட்டு இருந்தது. அதையே தங்கள் முப்பாட்டன்களின் ஒருவரான அழகிய மணவாளதாசர் என்பவர் மீட்டு எடுத்தார். அதற்கு பின் வழி வழியாக எவரும் அறியாதபடி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. பிறகு இங்கே மனித நடமாட்டத்தை தவிர்ப்பதற்காக தில்லை விருட்சம் எனும் மதிமைக்கு விருட்சங்கள் வளர்க்கப்பட்டன. அவை சித்தர்களை எதுவுமே செய்யாது. தாங்கள் சொல்வதை கேட்க கேட்க வியப்பாக மட்டுமல்ல, பெரும் பூரிப்பாகவும் இனம் புரியாத பரவச உணர்வுகளும் எனக்கு ஏற்படுகின்றன. இன்று என் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத திருநாள். அவ்வளவும் சித்த சாகசம், சித்த பிரசாதம். இதை வணங்கி மகிழ்வோம். இதை வணங்குவது என்பது கொங்கண சித்தரையே வணங்கியதற்கு சமமாகும். அவரும் தன் சூட்சும உடலோடு இங்கு வந்து செல்வார் என்று சொல்வார்கள். ஆஹாஹா, அற்புதம், ஆனந்தம், பரமானந்தம். லட்சுமி உடையாள் சிலிர்த்தாள். அதிர்ந்த நாயக்கர் அப்படியே உட்கார்ந்திருந்தார். அற்புதமானிடமும் அதிர்ச்சியும் கார்வாரும் சலனத்தோடு அருகில் வந்து, ஆண்டே, நாம் ஒன்றும் பதைக்க வேண்டாம். நான் இப்போவே நம்ம அரண்மனைக்கு பாரா போட்டுடுறேன். ஒரு காக்கா உள்ள நுழ முடியாது என்றார். எலே, போலீஸ் லாக்கப்பில் இருந்து தப்பிச்சவனுக்கு நம்ம அரண்மனை ஒரு கணக்காய்யா? அப்போ என்ன தான் செய்யலாங்கிறீர்? எங்கய்யா அந்த எஸ்ஐ? என்னான்னு தெரியல. இந்த தகவலை கூட கான்ஸ்டபிள் கண்ணாயிரம் தான் ஐயா சொன்னார். அவரையே கேளு. என்ன ஜோலி பார்க்குறாங்க இவங்க? நாயக்கர் சடைத்தில் டாக்டர் அன்புநாதன் இடையிடலானார். ஐயா, அந்த மந்திரவாதி என்னச்செல்லாம் கலங்க வேண்டாம் ஐயா. அந்த காட்டுக்குள்ளே அவனால் எதுவும் செய்ய முடியாது. நம்ம சித்தர்சாமி அவனுக்கும் சேர்த்து நமக்கும் நல்லது செய்வார் ஐயா. நீங்கள் முன்னே வச்ச காலை பின்னே வைக்காதீங்க. இப்போ அம்மாவோட உடல்நிலை தான் நமக்கு முதல்ல முக்கியம் என்று கூற நாயக்கரும் சரி என்று சொல்லி புறப்பட்டார். கார்வாரும் வீட்டில் வேலை பார்ப்பவர்களை எல்லாம் கூப்பிட்டு எச்சரிக்கையை செய்ததோடு முன்வாசல் பின்வாசல் என்று எல்லா இடங்களிலும் ஆட்களை காவலுக்கு போய் நிற்கச் சொல்லிவிட்டார். போலீஸ் ஸ்டேஷனை பிரியாவும் பாலுவும் எட்டிய பொழுது ஒரே பதட்டம். கண்ணப்பன் லேண்ட்லைன் ஃபோனில் தன் மேலதிகாரிகளிடம் மல்லு கட்டி கொண்டு இருப்பது தெரிந்தது. சார், அவன் ஜகஜால கில்லாடி சார், சித்து வேலைக்காரன். நானும் எஸ்ஐ லட்சுமணன் சாரும் வேடங்காட்டு பக்கம் என்கொயரிக்கு போயிருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லாக்அப் கதவை சாமர்த்தியமாக திறந்துட்டு தப்பிச்சிட்டான் சார். அப்படியே தப்பினாலும் அவன் வெளியே எங்கேயும் போய்விட மாட்டான். அந்த புதையலுக்காக இங்கே தான் எங்காவது பதுங்கி இருப்பான். அவனை பிடிச்சிடலாம் சார். இப்போவே நம்ம டீம் ஊருக்குள்ளே தேட ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார், இந்த நேரம் பார்த்து எஸ்ஐயும் காட்டுக்குள்ளே எங்கேயோ போயிட்டாரு சார். முதல்ல அவரைத்தான் சார் தேடணும். நான் எஃப்ஆர்ஓவுக்கு தகவல் சொல்லிட்டேன். அவர் வாட்சரை விட்டு தேடுறேன்னு சொல்லிட்டார். இங்கே ஸ்டேஷனில் நான் மட்டும்தான் சார் இருக்கேன். ரைட்டர் கூட அந்த மந்திரவாதியை தேடி ரோந்து கிளம்பிட்டார் சார். நானும் கிளம்பிட்டா ஸ்டேஷனில் யார் சார் இருக்கிறது? நல்ல வேலையாக பெருசாக அக்யூஸ்ட் யாரும் இன்றைக்கி லாக்கப்பில் இல்லை. கண்ணப்பன், பிரியா, பாபு இருவரையுமே பார்த்தபடி தான் பேசினார். பேசி முடித்து விட்டு அவர்கள் அருகில் அழைத்தார். நீங்கள் பேசினதுலேருந்தே எல்லாம் தெரிஞ்சிடுச்சு சார். இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்றாள் பிரியா. நீங்களும் கவனமாக இருங்க. அவன் இப்போ எதை செய்வான்னு சொல்ல முடியாது. அப்பால உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். இந்த புதையல் விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. இல்லை, உங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம் என்று இறுதி எச்சரிக்கையும் செய்தார் கண்ணப்பன். இருவரும் சிந்தனையோடு ஸ்டேஷனை விட்டு வெளியேறினர். இப்போ என்ன பண்ணலாம் பிரியா? ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்குவோமா? அதுக்கு முந்தி திவாகருக்கு ஃபோன் பண்ணி நாம் வாட்ஸ்அப் பண்ணின அந்த ஃபோட்டோக்களை பற்றி கேட்குறேன் என்றவள் ஸ்டேஷனுக்கு வெளியே சாலையோரமாக வளர்ந்திருந்த ஒரு புங்க மரத்தின் கீழ் நின்று கொண்டு திவாகருக்கு ஃபோன் செய்தாள். அவர் லைனில் வந்தார். ஹலோ சீஃப், நான் அனுப்பின ஃபோட்டோவை பார்த்தீங்களா? அது சம்மந்தமா எனி இம்ப்ரூவ்மெண்ட்? நானே ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் பிரியா. இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே சௌரிராஜன்னு ஒரு ஸ்காலர், தமிழ் எழுத்துக்களும் அதன் பரிணாம வளர்ச்சியும்னு ஒரு புத்தகம் எழுதி அதுக்காக விருதும் வாங்கியவர். வயசு 80 ஆகுது. நடமாட முடியாத நிலை. வீல் சேரில் தான் நடமாடுறார். இவர் தான் நமக்கு ஆப்டுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டேன். அவரை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட ஃபோட்டோ காட்டி இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற தமிழ் லெட்டர்ஸில் எழுதி வாங்கிறது தான் என்னோட நோக்கம்.
அவர் இந்த ஃபோட்டோவோட பின்புலம் பற்றி கூட கேட்கலாம். நந்திபுரம் பற்றியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எல்லாமே கிட்டக்க போனாதான் தெரியும். சீஃப், இங்கே விஷயம் ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் ரொம்ப இன்சல்ட் காட்டின எஸ்ஐ இப்போ காணாமல் போயிட்டார். இது விஷயமா அரெஸ்ட் பண்ண மந்திரவாதியும் லாக்கப்பில் இருந்து தப்பித்து போயிட்டான். இதை படிக்க முடிஞ்ச ஆர்கியாலஜிஸ்ட் திரவிய மாணிக்கம், நான் இதை படிக்க மாட்டேன்னு இது ஒரு தேவையில்லாத விஷயம்னு பயந்து ஒதுங்கிக்கிட்டார். எங்களுக்கும் ஏகப்பட்ட வார்னிங்ஸ். நாங்கள் மட்டும் ஒரு தைரியத்தில் இங்கே இருக்கோம் சார். அதுக்கு ஒரே காரணம்தான். அந்த காரணம் கிருஷ்ணனுங்கிற அந்த இஎஸ்பி கேரக்டர். அவன் சொன்ன ஒரு விஷயம் கூட தப்பாக போகலை. இன்ஃபேக்ட் இந்த ஃபோட்டோஸை எடுத்து எஸ்ஐ லக்ஷ்மணன் அவர் செல்ஃபோனில் இருந்து நான் எனக்கு அனுப்பிக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் அவருடைய செல்ஃபோன். அது என் கைக்கு கிடைக்கும்னு அவன் இஎஸ்பி பவரில் சொன்னது அப்படியே நடந்துடுச்சுங்க. நான் தான் அவனை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிரியா, பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சீஃப். அவன் இல்லைன்னா இங்கே நாங்களும் எதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, அவனும் அந்த வள்ளி பொண்ணும் அந்த புதையலை பார்க்குறாங்க. தங்கத்தை எல்லாம் எடுக்கிறாங்க. அதில் ஒரு கிரீடத்தை வள்ளி பொண்ணு என் தலையிலே வச்சு அழகு பார்க்குற மாதிரியும் ஒரு காட்சி அவனுக்கு தோணியிருக்கு. அப்போ அவங்க அதை கண்டுபிடிக்க போகிறது உறுதின்னு தானே அர்த்தம். நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அதில் எனக்கும் எந்த சந்தேகமும் இல்லை பிரியா. அப்போ அவனும் இதை தேடி அலையிற ஒருத்தன் தானா? இல்லை, அவனுக்கு இந்த விஷயத்தில் துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கான அறிவும் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அவங்க பார்க்குறாங்கன்னா அது அநேகமாக எங்களால் நடந்ததாக தான் உண்டு. இல்லைனா எங்கள் கையில் கிடைச்ச அந்த பெட்டி கையை விட்டு போன நிலையிலும் அந்த ஃபோட்டோ செல்ஃபோன் மூலமாக எங்களுக்கு ஏன் திரும்ப கிடைக்கணும்? இது நல்ல லாஜிக் தான். என்ன ஆனாலும் சரி பிரியா, இதிலேருந்து பின்வாங்கிடாதே. இது ஒரு அபூர்வமான சான்ஸ், உன் லைஃப் டைம் டாஸ்க். எங்கேயெல்லாம் என்னென்னத்தை ஷூட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிடுங்க. இதன் மூலமாக டிவி மீடியாவும் ஒரு வகையிலே சிபிஐ மாதிரி தாங்கிறத நாம் நிரூபிப்போம். இதுவரைக்கும் அரசியல்வாதிகளோட ஊழல்களையும் அந்தரங்க அசிங்கங்களையும் தான் மீடியா உலகம் அம்பலப்படுத்தி இருக்கு. இந்த புதையல் விஷயத்தை நாம் அம்பலப்படுத்தினா இது ஒரு புதிய அத்தியாயம். இதுக்காக உனக்கு புக்கர் அவார்டு கூட கிடைக்கலாம். திவாகர் பேச்சு பிரியாவை ஆகாயத்தில் தூக்கி பறக்கச் செய்து மிதக்கையெல்லாம் விட்டுவிட்டது. ரைட் சார், நீங்கள் அந்த சௌரிராஜன் சாரை பார்த்துட்டு எனக்கு தகவல் கொடுங்க. அதுவரை நாங்கள் ரூம்லேயே வெயிட் பண்ணுறோம். எங்களோட அடுத்த மூவ் இப்போ உங்கள் கையில் என்று ஃபோனை கட் செய்தாள். பாபு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்திருந்தான். புகையை உமிழ்ந்தபடியே, என்ன ஹோட்டல் ரூமுக்கா என்று கேட்டான். எக்ஸாக்ட்லி ஜென்டில்மேன், விளம்பர இடைவேளை மாதிரி நமக்கும் இப்போ ரிலாக்ஸ் டைம், லெட்டஸ் மூவ் என்று சொல்லி அவனுடைய நடந்தாள் பிரியா. கிருஷ்ணனின் வீட்டில் சிந்தாமணி புலம்பிக் கொண்டு இருந்தாள். கிருஷ்ணன் காலை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தான். சாமியா சாமி, உருப்படாத சாமி. மட்டிப்பயலாக இருந்தவரை ஆடு மாடு மேய்க்கவாச்சும் போய்கிட்டு இருந்தான். இப்போ அதுவும் கிடையாது. என் நேரம் பார், தலையை வலிக்கின்னு சுருண்டு படுத்துக்கிட வேண்டியது. அருள்வாக்கு சொல்லி பிழைக்க பாருன்னா அதுக்கும் தனவில்லாத மூதி என்று சர்வம் ஒன்றை கழுவின தண்ணீரை முருங்கை மர தண்டு பக்கம் வீசியபடியே அவள் புலம்புவது அவனை திருக ஆரம்பித்திருந்தது. சின்னாயி, இப்படியெல்லாம் பேசாத, அப்புறம் நான் அந்த ஊரை விட்டே போயிடுவேன் என்று சன்னமான விசும்பலுடன் சொன்னவன் அவளை ஆத்திரப்படுத்தினான். அவள் ஒரு சர்வத்தை எடுத்து அவன் மேல் வீசியபடியே, இப்போவே போடா, மிரட்டி பார்க்குறியா என்றபடி தூக்கி எறிந்தாள். அது அவன் காதருகி நெற்றி பொட்டில் பட்டு அவனுக்குள் பூச்சிகள் பறக்கத் தொடங்கின. அந்த தாக்கத்தில் அவனுக்குள் மின்சாரம் பட்டாற்போல் ஒரு நெரிப்பு தலையிலும் வலிக்க ஆரம்பித்தது. வியர்வை சுரக்க ஆரம்பித்தது. மனதிலும் ஒரு காட்சி. அந்த செப்புத் தகடுகளில் வரைபட தகடு மேல் கோணி ஊசியின் கூர்முனையால் கோட்டுப்பள்ளம் போல் வருடிக்கொண்டே போகின்றாள் பிரியா. அந்த ஊசி ஒரு இடத்தில் ஒரு சிறு மையப்புள்ளி அளவு துவாரத்தில் சிக்கி அப்படியே தேங்கி நிற்கின்றது. அதற்கு மேல் அந்த ஊசியை நகர்த்த முடியவில்லை. அந்த இடம் நாயக்கர் வீட்டின் ஒரு பகுதியாக இருக்க, அருகில் சுவரில் நாயக்கரின் முப்பாட்டனான வேலப்ப நாயக்கரின் படம். அந்த படத்தில் இருக்கும் நாயக்கரின் விழிகள் பிரியாவின் செயலை பார்த்து கொண்டே இருப்பது போல் தோன்றி அப்படி ஒரு காட்சி மறையவும் கிருஷ்ணனை மயக்கம் ஆட்கொண்டது.
ஆனந்தம் பிரம்மானந்தம் என்று எத்தனை ஐஸ்வர்யங்களையும் பார்த்து மகிழ்ந்திருந்த லட்சுமி உடையாளும் செங்கல்வராயனும் அதன் பின் அங்கிருந்து திரும்ப தயாராகினர். ஒரு பெரும் குகைக்குள் ஒரு சிறு குகை போல் அமைந்திருந்த அந்த குகை பகுதியை விட்டு வெளியே வந்தனர். லட்சுமி உடையாள் திரும்பி திரும்பி பார்த்தபடிதான் வந்தாள். வெளிவந்து அந்த பொறியை திரும்ப எடுத்துக்கொண்ட நிலையில் குகை வாசல் திரும்ப மூடிக்கொண்டது. அதன் நுட்பம் பற்றி சிந்தனையெல்லாம் லட்சுமி உடையாளுக்குள் எழவில்லை. ஆனால் மனதிற்குள் அலையலையாக பல பல கேள்விகள். அந்த கேள்விகளையெல்லாம் அப்பொழுதே கேட்பதா, இல்லை சுரங்க வழியை கடந்து விட்ட பின் கேட்பதா என்று ஒரு கேள்வி எழும்பி அவளை குடைந்தது. தீப்பந்தம் அணைந்துவிடும் நிலையில் இருந்தது. உடையாள் விரைந்து நடப்போம், தீப்பந்தம் அணைந்துவிட்டால் மிகவும் சிரமமாகிவிடும் என்று செங்கல்வராயன் கருப்பு நிற போர்வைகளை எடுத்து திரும்ப போர்த்தி கொள்ள அவளும் போர்த்தி கொண்டாள். நாதமுனி சித்திரோ தனக்கு அது அவசியமில்லை என்பது போல போர்வையை சாதாரணமாக தோளில் போட்டுக்கொண்டு நடக்கலானார். காலில் மீண்டும் ஆங்காங்கே ஈரச்சேற்றின் குழைவுகள் பட்டு உடல் முழுக்க ஒரு வகை கூச்சம் பரவியது. குகைப்பாதை முழுக்க காட்டு மரங்களின் வேர்த்திண்டுகள் பாம்புகள் போல் பிணைந்திருப்பது நெளிந்தும் கால்களை நிரடியது. பக்கவாட்டு சுவரிலெல்லாம் அங்கங்கே ஈரம் சொட்டி கொண்டு இருந்தது. காதுகளிலும் சில இடங்களில் அழுத்தம் ஏற்பட்டு ஒரு குறுகுறுப்பு சூழ்ந்தது. காதை அடைத்தது. எல்லாவற்றையும் கடந்து கோவிலுக்கு உள்ளான துவாரப்பகுதி வரவும் செங்கல்வராயன் திரும்பவும் லட்சுமி உடையாள் கண்களை கட்டிவிட்டான். அப்படியே அவளை தூக்கி மேலே விட்டவன் தானும் ஏறிக்கொள்ள சித்தரும் மேலேறி வந்தார். அமைச்சர் வாளோடு காத்து கொண்டிருந்தார் அங்கே. அவர்கள் மூவரும் வந்த பின் துவாரத்தை திரும்பவும் மூடும் சப்தம் கேட்கிறதா என்று பார்த்தாள். ஆனால் அப்படி எதுவும் அவளுக்கு கேட்கவில்லை. கோவிலுக்குள் எந்த பகுதியில் எந்த இடத்தில் கீழிறங்கினோம் என்பதையும் அவளால் அனுமானிக்க முடியவில்லை. அவளை அப்படியே நந்தி சிலை அருகே அழைத்து வந்து கண்கட்டை அவிழ்த்து விட்டு விட்டான் செங்கல்வராயன். கண்களை கசக்கி கொண்டு அவளும் பார்க்கலானாள். அவள் முகமெங்கும் ஒரு மகிழ்ச்சி நன்கு தெரிந்தது. என்ன உடையாள், இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சிதானே என்று அவளை பார்த்து கேட்டான் செங்கல்வராயன். மகிழ்ச்சியா? அது அசாதாரண வார்த்தை. அதற்கு மேல் ஒரு சொல்லிருந்தால் அதைத்தான் சொல்ல வேண்டும். அப்படியானால் அந்த மகிழ்வோடு மீண்டும் ஒரு முறை நந்தியம் பெருமானையும் உள்ளிருக்கும் ஈசனையும் தேவியையும் வணங்குவதோடு சித்தர் பெருமக்கள் 18 பேர்களையும் வணங்கிவிட்டு நாம் அரண்மனைக்கு திரும்புவோம். அப்படியே செய்வோம். அதே சமயம் என்னுள் பல கேள்விகள் எழும்பி விடை காண துடிக்கின்றன. அதற்கு சித்தர் பெருமான் விடையளித்திட வேண்டுகின்றேன். தாராளமாக கேளம்மா, எனக்கு தெரிந்ததை சொல்லுகின்றேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதானே திருமூலரின் வாக்கு? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அப்படியானால் எதற்கு இத்தனை சன்னதிகள், தெய்வங்கள்? இவர்கள் நம் போல் பிறந்து வரைந்தவர்களா? இல்லை நாம் இவர்களையும் அந்த ஓரிருவரை கருதி வணங்குகின்றோமா? தாயே, வெண்ணில் தென்படும் ஒற்றை சூரியன்தான் மண்ணில் உறைந்து கிடக்கும் கண்ணாடி துண்டுகள். அவ்வளவிலும் பலபலவாய் தென்படுகின்றான். ஒன்றின் பல தோற்றம் என்றே அதை நாம் கருதுகின்றோம். பல சூரியன்கள் இருப்பதாக நினைப்பதில்லை. தெய்வ அம்சங்களும் அப்படித்தானம்மா. ஏன் அது மட்டும் ஒன்றாகவே இல்லாமல் இப்படி பல தெய்வங்களாக இருக்க வேண்டும்? நம் வாழ்வு என்பது பலவித சரணங்களால் ஆனதம்மா. நாமும் ஒருவரை போல் இன்னொருவர் இருப்பதில்லை. மாறுபாட்டுடன் இருந்தால்தானே அடையாளங்கள் புலனாகும். ஒரு சான் நீள அகல முகத்தில் 1000 கோடி வேற்றுமைகள் இருப்பதால் அல்லவா நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து செயல்பட முடிகிறது. என் முகம் போலவே எல்லோருக்கும் இருப்பதாக ஒரு கற்பனை செய்து பார். அந்த கூட்டத்தில் எவரென்று என்னை உன்னால் பிரித்து பார்க்க முடியுமா? இதனால்தான் வேற்றுமைகள் சிருஷ்டிகள் தோன்றின. அது நம் வாழ்விலும் எதிரொலிக்கிறது. பல வண்ணங்களாக நாம் உண்ணும் உணவும் பல ருசி கொண்டதே. உடுத்தும் உடையும் பல வண்ணங்கள் கொண்டதே. நமக்கான குரலும் பல வேறுபாடுகள் உடையதே. சுருக்கமாக சொல்வதானால் இதுவே சிருஷ்டியின் வினோதம். இந்த சிருஷ்டி வினோதம்தான் நம் வாழ்வை சுவாரஸ்யமாக ஆக்குகிறது. இதுதான் நம் மனத்துக்கும் உகந்ததாக இருக்கிறது. இந்த மன அமைப்புக்கு ஏற்ற வடிவம் கொண்டிருப்பதே நம் ஆன்மீக நெறி. ஒன்றை பலவாக கண்டு பின் அந்த பலவும் ஒன்றே என்று உணர்வதே ஆன்மீக முதிர்ச்சி. அந்த ஒன்றுதான் பரம்பொருள். அதன் பல வடிவங்களை சிவன், விஷ்ணு, பிரம்மன், கணபதி, முருகன் மற்றும் லக்ஷ்மி, சரஸ்வதி, பகவதி ஆகியோர் நம் வாழ்வோடும் மனதோடும் தொடர்புபடுத்தி நீங்கள் சொல்லும் பொழுது இது எனக்கு புரிகின்றது.
ஆனால் இப்படி பலவாக இருப்பது ஒன்றுதான் என்று தெரியாமல் நாம் வணங்கிடும் தெய்வமே உண்மையானது என்று சிலர் கூறுகின்றனரோ. ஒன்று பலவாக இருப்பதால் தானே இப்படி சொல்லுகின்றனர். அந்த ஒரு வகை அறியாமை அம்மா. முதிர்ச்சி ஏற்படும் பொழுது அப்படி சொன்னதை நினைத்தும் பிழை என்று அவர்களுக்கு தெரிந்துவிடும். சரி சரி, இப்படி பலவாக இருக்கும் கடவுள் ஏன் நம்மால் கண்களால் காண முடிவதில்லை? ஏன் இந்த தெய்வங்கள் புலப்படாமல் இருக்கின்றன? புலப்பட்டால் என்ன குறைந்துவிடும்? கடலிலிருந்து பிரிந்து வந்த ஒரு நீர்த்துளிக்கு தான் கூட கடல் என்பது தான் தெரியவில்லை. அந்த கடல் துளி கடலை பார்க்க ஆசைப்படுவது போல் இருக்கின்றது உன்னுடைய கேள்வி. மேலும் தெய்வம் புறத்தில் இருப்பதாக கருதுவதாலேயே இப்படியெல்லாம் கேள்வி எழுகின்றது. அது நம் அகத்துக்குள் இருப்பதை இதனால் நாம் உணர முடியாமல் போய்விடுகின்றோம். நாம் ஒரு சந்நிதி முன் நின்று இருக்கும் பொழுது, இறை சொரூபத்தை பார்த்து வணங்கிடும் பொழுது அது நம் அகத்துக்குள் வந்து நாம் அதுவாக சற்று எண்ணிப்பார். அப்படி சில நொடிகளாவது நாம் அதுவாக ஆக வேண்டும் என்றே ஆலயத்தை எழுப்பி அங்கே நாம் வழிபாடு செய்யும் ஒரு வழிமுறையும் உருவாக்கப்பட்டது. இந்த மனம் என்பது விசித்திரமானது. அதை அடக்க முனைந்தால் அடங்காமல் பீரிட்டெழும். அறிய முயன்றாலோ அப்படியே கட்டுப்பட்டுவிடும். நம் மனதில் இந்த தன்மையை உத்தேசித்துத்தான் நமது ஆன்மீக நெறிப்பாட்டாளர்கள் இவற்றை வடிவமைத்துள்ளனர். ஏன் கடவுளை பார்க்க முடியவில்லை என்ற கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில் எனக்கு போக போக புரியுமோ என்னவோ. இறுதியாக ஒரு கேள்வி, ஒரு சாதாரண கேள்வி அல்ல, மிக முக்கியமான கேள்வி. கேளம்மா கேள். மனித சமுதாயத்தின் மனவளத்திற்காக இந்த கோயிலை எழுப்பியது வரை சரிதான். எதற்காக இப்படி இதற்கென்று ஒரு பொன்னாலான செல்வத்தை உருவாக்கி அதை இப்படி ஒரு குகைக்குள் வைத்து அதை ரகசியமாக காவல் காக்க வேண்டும்? தாயே, இதை பற்றி இல்லாத ஒரு திருவோடு கூட தங்கள் சொந்தம் என்று இல்லாத ஒரு சித்தன் செய்யவில்லை அம்மா. அதை முதலில் புரிந்து கொள். இப்படி அந்த குகைக்குள் அந்த செல்வத்தை கொண்டு வந்து வைத்தவன் உங்கள் முன்னோர்களில் ஒருவன். அதற்கு காரணம் அதை களவாட வந்த ஒரு கூட்டம். சுருக்கமாக கூறுவதானால் வாழ்வின் பல தினுசான சலனங்கள் என்று கூட இதை கூறலாம். அடுத்து இந்த பொற்கா செல்வம் எல்லாம் இறை சொத்து என்று ஆகிவிட்டது. அதை காப்பதும் கடமை என்று மாறிவிட்டது. இந்த கடமையை என் போன்றோர் தோள்களிலும் ஏற்றிவிட்டு விட்டனர். ஏற்றிவிட்டால் என்ன, நீங்கள் அதை இறக்கி விட்டு விட வேண்டியதுதானே? இதனால் உங்களுக்கு ஒரு பற்று இருப்பது போல் கருத வேண்டியிருக்கிறதே. உண்மைதானே? உன் கேள்வியிலேயே சிறந்த கேள்வி இதுதான் அம்மா. பற்றே இருக்கக்கூடாது. என்னிடமும் ஒரு பற்றும் அதன் நிமித்தம் ஒரு ரகசியமும் இருப்பது உண்மைதான். இதனால் என்னை ஒரு முழு சித்தன் என்று கூறிவிட முடியாது. ஆனாலும் நான் ஒரு அரை சித்தனாக இருப்பதோடு திகழ மேலான ஒரு காரணம் இருக்கின்றது. அது இந்த ஆலயத்தின் மேன்மை. இது என் போல் ஒரு சித்தன் தன் முனைப்பில் உண்டாக்கிய ஆலயம். அவன் இதை உலக பொதுவாக ஆக்கிவிட்டான். அப்படி உலக பொதுவானதை ஒரு சிலர் தங்களுடையதாக ஆக்கி கொண்டு விடக்கூடாது என்பதாலும் தொடர்ந்து வருங்கால மக்கள் கூட்டத்துக்கு பயன்பட்டு சிவநெறி தழைக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் எனக்காக முக்தி விடுதலையை புறம் தள்ளிவிட்டு நீ சொன்ன அந்த பற்றோடு செயல்பட்டு வருகின்றேன். இந்த ஆலயம் உள்ளவரை சிவநெறியும் அதன் நிழலான சித்த நெறியும் உயிர்ப்போடு இருக்கும். அது எவ்வளவு காலம் என்று என்னால் கூற முடியாது. அதை இதோ இந்த நந்தியம்பெருமானும் இந்த ஈசனும் மட்டுமே அறிந்தர். ராவணப்பிரபு நினைத்திருப்பானா தனக்கு பிறகு இந்த நந்தியும் சிவரூபங்களும் கோவிலாகும் என்று? காலத்தால் அது நிகழ்ந்துவிட்டது. இனி அடுத்தடுத்து நடப்பவைகளும் அதே போல் அவன் அருளால்தான் நிகழ்ந்திடும். இந்த மண்ணில் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பஞ்சபூதங்கள் தங்கள் கடமையை ஆற்றுவதைப் போல நாங்களும் ஆற்றுகின்றோம். அவ்வளவுதான். இதற்கு மேல் உன் கேள்விக்கு பதில் சொல்ல என்னிடம் எதுவும் இல்லையம்மா என்று முடித்தார் சித்தர். அவரின் பதில் லட்சுமி உடையாளை அப்படியே கட்டி போட்டு விட்டது. செங்கல்வராயனோ, கேள்விகள் போதுமுடையாள், நீ புரிந்து கொள்ள கேட்பது போலவே தெரியவில்லை, கேள்வி கேட்டு மடக்க முயற்சிப்பது போலவே உள்ளது என்றான். அதற்கும் லட்சுமி உடையாளிடம் பதில் இல்லை.
ஏனென்றால் அதுதான் அவள் வரையில் உண்மை. செங்கல்வராயனோ மனதுக்குள் ஒரு தீர்மானமான முடிவிற்கு வந்தான். எப்படி குகை விஷயமும் சுரங்க விஷயமும் இரகசியமோ அப்படித்தான் நந்தியம்பெருமானின் ஜீவ மந்திர ஏடுகளும் இரகசியமாக இருப்பதுதான் எதிர்காலத்திற்கும் நல்லது. எப்பொழுது தன் மனைவியை பொறுப்பையெல்லாம் மறந்து அதை எடுத்து படித்து பரிசோதனையில் இறங்கிவிட்டாலோ இனி அதை அரண்மனை பூஜா கிரகத்தில் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக வைக்கக்கூடாது. அதுவும் இரகசியமாக மறைக்கப்பட வேண்டும். நாகமாணிக்கம் ஒன்றினை அதிசய பரிசாக தன் வயிற்றுக்குள் வைத்து நின்றிருக்கும் சீனத்து பூத பொம்மைதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. மயங்கி விழுந்த கிருஷ்ணனை நோக்கி வேகமாக வந்தாள் சிந்தாமணி. தன் கோபத்தில் மூர்க்கமாகிவிட்டதை புரிந்து கொண்டு, எல என்னடா ஆச்சு, எழுந்திரடா என்று புலம்பிக் கொண்டே தண்ணீரை எடுத்து வந்து அவன் முகத்தில் அரைந்து தெளிவிக்கலானாள். கிருஷ்ணனுக்கு அதனால் எல்லாம் மயக்கம் தெளியவில்லை. பாத்திரம் நெற்றிப்பொட்டில் பட்ட இடத்திலிருந்து இரத்தம் துளிர்த்திருந்தது. அது அவளை மேலும் கலவரப்படுத்தியது. ஐய, பொட்டுலப்பட்டு உசுறுகுசு போயிடுச்சா? சாமி, ஐயனாரப்பா, என்ன கொலகாரியாக்கிடாத என்றபடியே எழுந்தவளுக்கு டாக்டரின் ஞாபகம் வர தான் அங்கனிக்கு அவரை பார்க்க நினைத்தாள். ஐயோ டாக்டர் என்று டாக்டர் அன்புநாதனின் கிளினிக்கை நோக்கி ஓடத் தொடங்கினாள். வேடங்காடு. காரை விட்டு இறங்கினார் நாயக்கர். டாக்டர் அன்புநாதனின் முன்னால் நடக்க அவரை தொடர்ந்தபடி நடந்தவர். அவருக்கு பின்னால் ஒரு கூடை நிறைய பழங்களோடு கார்வாரும் நடந்தார். சூரியன் சரிந்து கொண்டிருந்தான். பொதியமலை முகடு நோக்கி போயிருந்த ஆயிரக்கணக்கான தேன் சிட்டு குருவிகள் இராணுவ அணிவகுப்பில் பிசிறில்லாமல் இடைவெளியோடு நடப்பதைப் போல் வானில் பறந்தபடி இருந்தன. கண்கொள்ளா காட்சி. ஆனால் அதையெல்லாம் ரசிக்கின்ற மனநிலை அப்பொழுது அங்கு யாருக்குமே இல்லை. நாயக்கருக்கும் இனம் புரியாத வயதில் பான் வேட்டைக்கும் மயில் வேட்டைக்கும் காட்டுப்பக்கம் வந்தது மட்டும் நினைவுக்கு வந்தது. கூடவே பணியாட்கள் கோல்வேலிக்காக காவலுடன் தன்னுடன் வந்ததும் நினைவுக்கு வந்தது. ஆளுயர கோலின் நுனியை ஒருவர் மாற்றி ஒருவர் பிடித்து கொண்டு வட்டமாக நின்றிட நடுவில் துப்பாக்கியுடன் அரை டவுசர் பணியில் நாயக்கரும் இருப்பார். அந்த கோல்வேலி வட்டம் நகர நகர நாயக்கரும் நகர்வார். அவர் வெளியில் போய் மதிகிட்டாங்காட்டுக்குள் போய்விடக்கூடாது என்கின்ற அச்சம்தான் அப்படி ஒரு காவல். இதில் இன்னமும் சில வேடிக்கைகளும் உண்டு. நாயக்கருக்கு குறிப்பார்த்து சுட வராது. அவரோடு கூட வரும் ஒண்டிமணி என்பவன் அதில் கில்லாடி. நாயக்கர் சுடும் பொழுது அவனும் சுடுவான். அவன் குண்டு பாய்ந்துதான் மான் கீழே விழும். ஆனால் அது நாயக்கருக்கே தெரியாது. தெரிந்தாலும் தான் சுட்டது போல் துப்பாக்கியை தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆர்ப்பரிப்பை காட்டுவார் நாயக்கர். அதெல்லாம் காட்டுக்குள் நடக்கையில் நாயக்கருக்கு நினைவுக்கு வந்தது. இந்த நினைவு பறவைகளுக்கு சாவு என்பதே கிடையாது. நாயக்கருக்கு ஏனோ அப்பொழுது ஒரு வகை கூச்சமும் வெட்கமும் உண்டாயிற்று. டாக்டர் அன்புநாதன் வழி நடத்தியதில் யானையின் கால் தடயங்களையும் எஸ்ஐ லட்சுமணனின் ஷூ தடயங்களையும் கூட கவனித்தார். அதை நாயக்கரும் பார்த்தார். மனதுக்குள் லட்சுமணனின் உயிருக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று ஒரு பயம் துளிர்த்தது. ஆனால் அதை அவர் வார்த்தைப்படுத்தவில்லை. கூடவே தங்களுக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என்று தோன்றியது. திடீரென்று மேலே வானமும் இருட்டிக்கொண்டு வந்தது. மின்னல் கொடி இடியும் முண்டது. வேடம் காட்டுக்குள் அவ்வப்பொழுது மழை பொழிவது மிகவும் சகஜமான ஒன்றுதான். எங்கே அதில் சிக்கி வந்த காரியம் கெட்டுப்போய்விடுமோ என்று பயம் மூண்டது. அப்பொழுது சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த சித்தரே எதிரில் வந்தார். டாக்டர் அன்புநாதனுக்கு சிலிர்த்து விட்டது. சாமி, நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம். என்ன அன்புநாதன், என்னை பார்க்கவா? ஆம் சுவாமி, இவர்தான் ஊர் பிரசிடெண்ட், பெரிய தனக்காரர் பலராம நாயக்கர். இவருடைய மனைவிக்கு இப்போ ரொம்பவும் முடியலை. நீங்கள் மனசு வச்சா எழுப்பி உட்கார வச்சிட முடியும். அதுக்காக உங்களை முறையாக அழைக்கத்தான் ஐயா வந்திருக்கார். அன்புநாதனின் அறிமுகத்தை தொடர்ந்து சித்தரின் பார்வையும் நாயக்கரின் பார்வையும் சந்தித்து கொண்டன. நாயக்கர் அவரை நேருக்கு நேர் பார்க்கவும் வானத்து மின்னலை நேரில் பார்த்தது போல் கையெடுத்து கும்பிட்டார். பதிலுக்கு கும்பிட்ட சித்தர் வாங்க போகலாம் என்று அவர்களோடு நாயக்கரின் மாளிகைக்கு நடக்கத் தொடங்கவும் அன்புநாதனுக்கு மேலும் அது திகைப்பு அளித்தது. நீங்கள் வரலைன்னாலும் நானே வர்றதா தான் இருந்தேன். நந்தீஸ்வரரா, என்னை காப்பாத்துன்னு இவர் மனைவி மனசுக்குள்ளே செய்கிற பிரார்த்தனை இந்த காட்டுக்குள்ளே என் காதுக்கு கேட்டது. அவங்கள பற்றியும் நம்பிக்கையும் வீணம் போகக்கூடாது என்கின்ற அவர் நாயக்கருக்கு மேலும் அது பிரமிப்பை அளித்தது. சித்தரோ வேகமாக நடந்தார். காரையும் தாண்டி நடந்தார்.
சாமி கார்லேயே போயிடலாம் என்ற அன்புநாதனை பார்த்தவர், என் கால் இரண்டும் உங்கள் காரை விட வேகமானது டாக்டர், நீங்கள் முன்னே போங்க, நான் வந்துடுறேன் என்றார். சாமி உங்களை நடக்க விட்டுட்டு நாங்கள் எப்படி சாமி, நாங்களும் நடந்தே வரோம் என்ற அன்புநாதனை, நீங்கள் மட்டும் வாங்க, நீங்கள்லாம் வீட்டில் காத்துருங்க, வந்துடுறேன் என்றார். சிதர் ஒரு தோளில் துணிப்பை இருந்தது. அது புடைத்து அதில் மருந்துகள் இருப்பதை அன்புநாதனால் தெரிந்து கொள்ள முடிந்தது. சிவப்பிரகாச குருக்கள் வீட்டு வாசலில் சுரபியின் கார் தேங்கி நின்றது. மாமி இறந்து போய் அன்றோடு 9 நாட்கள் ஆகின்றது. விடிந்தால் 10வது நாள். சொன்னது போல் வந்துவிட்டாள் சுரபி. உடன் வந்திருந்த குமாரும் டிக்கியை திறந்து சாமான்களை இறக்கி சப்தம் கேட்டு ஓடி வந்தனர் வேங்கடநாதனும் பிச்சுமணியும். சுரபி மாஸ்க்கு கூலிங் கிளாஸ் என்று பார்த்தால் தெரியாதபடிதான் இப்பொழுதும் இருந்தாள். இறங்கிய வேகத்தில் கூட்டம் சேர்ந்து விடப் போகிறதே என்கின்ற பயத்தில் உள்ளே வேகமாக சென்று விட்டாள். குமார் முகத்தில் 10 நாள் தாடி பார்க்கவே மிகவும் சோர்வாக கலக்கமோடு இருந்தான். என்ன சார், பயணக்களைப்பா, ரொம்ப டல்லாக இருக்கீங்களே என்று கேட்டான். பயணக்களைப்பு மட்டுமா, எல்லாம் தான் என்கின்ற அவனுடைய பதிலில் 1000 உள்ளர்த்தங்கள். அவனைத் தொடர்ந்து காருக்குள்ளிருந்து அவனுடைய மனைவி ரமணியும் அவன் மகள் மலர்விழியும் இறங்கினர். இவ என் மனைவி, இவள்தான் என்னுடைய ஒரே மகள் மலர்விழி என்று வாசலிலே இருவருக்கும் அவர்களை அறிமுகம் செய்து வைத்தான். மலர்விழி மிகவும் சோர்வாக இருந்தாள். அவளை குமாரின் மனைவி தோளில் தூக்கியபடியே நின்றிருந்தாள். இருவரின் முகத்திலும் கூட சுரத்தில்லை. என்ன வெங்கடநாதன், இவங்களை நீங்கள் எதிர்பார்க்கல இல்லை? மாமியோட சாவு என் மனைவிக்கு பெரிய இடி, அதுக்குத்தான் வர முடியல, 10வது நாளுக்காவது வரேன்னு வந்திருக்கா. அப்படியே கோயிலுக்கு போய் கதறணுங்கிறது தான் இவளோட ஆசை. ஏன்னா என் பொண்ணு நிலையை நான் சொல்லி இருக்கேனே என்று பேசிக்கொண்டே உள்ளே நடந்தனர். உள்ளே ஒரு தனி அறையில் பெட்டியும் பேகையும் வைத்து விட்டு வந்த குமார் குருக்களிடம் வந்து வாப்பா என்றார். சுரபி ஹாலில் உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவள் அருகே சென்றவர், அம்மாடி, நான் கோயிலுக்கு போய் சாயரட்ச நடை திறக்கணும், ராத்திரிக்கு வந்து பேசுகிறேன். நாளை காரியத்துக்கு எல்லா ஏற்பாடும் இங்கே பண்ணியாச்சு. தாமிரபரணி கரையோரமாக ஒரு ஸ்நான கட்டடமும் அபரகாரியம் நடத்துறதுக்குன்னே ஒரு கட்டடமும் இருக்குது. அங்கே காலம்பரையே போயிடுறோம் என்றார். கூடத்தின் ஒரு மூலையில் ஒரு மேஜையின் மேல் மாமியின் ஃபோட்டோ புதிதாக ஃப்ரேம் செய்து மாலை போட்டு வைக்கப்பட இருந்தது. முன்னால் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. டாக்டர் அன்புநாதன் கிளினிக்கு பூட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்த சிந்தாமணி முகத்தில் பலத்த ஏமாற்றம். பக்கத்தில் இருந்த மளிகை கடைக்காரரிடம் டாக்டர் நாயக்கர் வீட்டு பக்கம் போயிருப்பதை சொல்லவும், ஐயனாரே, நான் இப்போ அங்கே வேற போகணுமா, இவர் ஏன் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்காரு என்று புலம்பிக்கொண்டே நாயக்கரின் மாளிகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். நந்திபுரத்து புழுதி பிறக்கும் தெருவில் சிந்தாமணி எப்படி தெரியும் துல்லியமான அந்த வேளையில் மழையும் சிலிர்ப்பிக் கொண்டு உதிர ஆரம்பித்தது. அந்த வேளை சிந்தாமணி வீட்டு வாசலில் முட்டாக்கு போட்டபடி நின்றிருந்தான் மந்திரவாதி காட்டழகிய ராயன். உள்ளே மயங்கிய நிலையில் இருந்தான் கிருஷ்ணன். அவன் தங்கைகள் மல்லிகாவும் கனிமொழியும் வேப்பங்கொட்டைகளை பொறுக்குவதற்காக ஐயனாரின் திடல் பக்கம் சென்று விட்டிருந்தனர். அப்பன் தேனப்பனும் நாயக்கர் மாளிகை தோட்டப்பணியில் போய் ஈடுபட்டிருந்தான். மொத்தத்தில் அங்கு யாரும் இல்லை. காட்டழகிய ராயன் உள்ளே நுழைந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.